வெல்கம் டு யூனிக். இந்த வீடியோவில் நம்ம கேட் 2023க்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைன்றதை இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கேட் 2023ன்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அஃபிஷியல் சைட் ஓப்பன் ஆனதும் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய நேம் டைப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன வேலிட் ஐடி ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அதில் உள்ள நேம் என்னவோ அதை அப்படியே டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. கண்டினியூஸாகவே உங்களுடைய ஜிமெயில் ஐடி, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நியூமெரிக்கல், ஒரு ஆல்ஃபபெட் இருக்கிற மாதிரி குறைஞ்சது ஒரு 8 கேரக்டர்ஸ் வர்ற மாதிரி உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணி அதை ஒரு நோட் பேட்லேயோ இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அகைன் உங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனதும் அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் 1 பேப்பர் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா உங்களுடைய டிகிரி பேப்பர் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 2 பேப்பர் எழுத போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் உங்களுடைய டிகிரி பேப்பரை சூஸ் பண்ணிவிட்டு 2வது பேப்பர் என்ன எழுத போகிறீங்கன்றதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த நாட்டில் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, அப்புறம் உங்களுடைய மோஸ்ட் நியரஸ்ட் சிட்டிஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்டேஜ் 2ல் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ரெண்டுமே வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களோட ஜிமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒருவேளை ஓடிபி வரலைன்னா நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் நேஷ்னாலிட்டி அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கேட்டகரின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. அதில் எந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கடைசியாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்வை குறைபாடு அல்லது கற்றல் குறைபாடு உள்ளவங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்றுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அடுத்த ஆப்ஷனில் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அசிஸ்டன்ட் யாரும் தேவைப்படுறாங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் எஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, உங்களுடைய ஸ்டேட் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க. அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வேலிட் ஃபோட்டோ ஐடி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த வேலிட் ஐடி ப்ரூஃபோட நம்பரை கீழே இருக்கிற ஆப்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். தென் உங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியனுடைய நேம் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதையும் சூஸ் பண்ணுங்கள். தென் அவங்களுடைய மொபைல் நம்பர் அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸ்டேஜ் 3ல் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன வேலிட் ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ அதில் உங்களுடைய அட்ரஸ் என்னவாக இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிடுங்க. ஸ்டேஜ் 4ல் உங்களுடைய காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே குவாலிஃபையிங் டிகிரின்னு உங்களுடைய டிகிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டிகிரிஸ் வரும். அதில் உங்களுடைய டிகிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களா இல்லையா, அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க, அப்படி இல்லைனா எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அந்த இயரையும் மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதோ அந்த நேமை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுடைய காலேஜ் நேமை என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் அவங்க அந்த டாக்குமெண்ட்டுக்கான ஃபைல் சைஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாக்ட் ஃபைல் சைஸில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல்ஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கேபி சைஸில் இருந்தாலே டேரெக்டாக அப்லோட் ஆகிடும். பட் ஃபோட்டோ சைஸ் கேபி சைஸ்லையும் கரெக்டாக இருக்கணும், டைமென்ஷன் வைஸும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கேபி சைஸில் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்லோட் பண்ணும்போது அதிலேயே க்ராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டைமென்ஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த கேட் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் எதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் வியூ அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு தடவை உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க.
தென் டிக்ளரேஷனை சைன் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் எவ்வளோன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியோ இல்லைனா உங்களுடைய டெபிட் கார்டை வச்சும் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். We will see in the next upcoming UNIC Academy videos.